ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நாத்தனார் ஊருக்கு வந்துருக்கோம் தஞ்சாவூருக்கு. இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் நாத்தனாரோட பண்ணையில் இருந்த மீனுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். பீஸு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதோட தலையை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குங்க. பண்ணையில் இருக்குங்க. எங்கள் நாத்தனார் வந்து குழம்பெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி நான் இப்போது அடுத்த வீடியோவில் என்ன ரெடி பண்ணிட்டான்னு பார்ப்போம். அதுக்கு எங்கள் புளி கரைச்சிருக்காங்க. புளி கரைச்சலில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க. இந்த சைடு வந்து வெங்காயம் வைக்கிறாங்க. கடுகு கொஞ்சம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் போட்டு பருப்பு தாளித்து அதில் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. குழம்பு பாருங்கள் எப்படி நல்லா கரைச்சி தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் கரைச்சி வச்சுருக்காங்க. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல கலராக வாசமாக. இது வெங்காயம்லாம் வதங்கிட்டுருக்குங்க. நல்லா வதங்குற வரைக்கும், கண்ணாடி பழம் வரைக்கும் நான் நல்லா வதங்கணும். என்னோட முதல் நாத்தனார், எனக்கு மொத்தம் 4 நாத்தனார். அதில் இங்கே வந்து மூத்தவங்க கேரளாவில் இருக்காங்க. மற்ற 2 பேர் வந்து தஞ்சாவூர், இன்னொருத்தவங்க திருநெல்வேலி இருக்காங்க. எங்கள் ஊர் திருநெல்வேலிங்க, திருநெல்வேலி இருக்காங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதை அதில் குழம்புல வந்து ஊற்றுறாங்க. போட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே பாருங்கள் தாளித்து கொட்டிட்டாங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே இந்த மீனை போட்டு நம்ம இறக்கணும். நல்லா கொதிக்கட்டும். தட்டு வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. வந்தோடனே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்தோடனே மீன் முதல்ல போடுறாங்க பாருங்களேன். மீனோட தலை, வால் எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பீசஸ் எல்லாம் போடுவோம். இந்த மீன் போட்டுட்ருக்காங்க. பீசஸில் பாருங்கள் எப்படி போட்டுட்ருக்காங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. நாத்தனார் பண்ணை இருக்குங்க இங்கே தஞ்சாவூரில். அவங்க பண்ணையிலேருந்து இன்றைக்கி எங்களுக்கு மீன் வந்துருக்கு. நாங்கள் பொங்கலுக்கு வந்ததுனால அவங்க பண்ணையிலேருந்து மீன் எடுத்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் போட்டு இப்போ தட்டு வச்சு மூடிடணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வெந்ததை பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள். சாப்பிட வாங்க.